ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் ஒன் பிசி யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் லெவல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது பார்த்துருவோம். iOS ஃபைல், விண்டோஸ் 10 கொஞ்சம் அதை பற்றி டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். விண்டோஸ் iOS ஃபைல் டவுன்லோட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செம்ம ஈஸி, கூகுள் ட்ரைவில் தான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுறவங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க விண்டோஸ் 10 பற்றி கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். என்ன டெஃபினேஷன் கொடுக்க போகிற நீ அப்படி எனக்கு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். விண்டோஸ் 10லேருந்து இதுக்கப்புறம் அப்டேட் எதுவும் வராது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் விண்டோஸ் 10லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வராதுன்னு. அதுவும் டேட்டு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் வராது. அதாவது 14/10/2025 அது வரைக்கும் அப்டேட் வரும். அதுக்கப்புறம் அப்டேட் வராது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் எங்களை கேட்கக்கூடாது. அதாவது அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, எதனா ஒரு பக் வந்துச்சுன்னா அவங்கள போய் கேட்க முடியாது. ஏன்னா ஹேக் பண்ணிட்டு எதுவுமே அவங்கள கேட்க முடியாது. அவ்வளோதான். அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஓகேவா? விண்டோஸ் 10 நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா விண்டோஸ் 10 என் வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப ஓஎஸ் யூஸ் பண்ண ஒரே ஓஎஸ் விண்டோஸ் 10 தான். ஓகேவா? அதில் எதுவும் அப்டேட்டும் வராது சொல்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகேவா? அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க எப்படி விண்டோஸ் லெவல் டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு பென்ட்ரைவ் எப்படி இன்செர்ட் பண்ணி அது யூஎஸ்பி ஹெச்டி கொடுத்து ஓஎஸ்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிங்க. இன்செர்ட் பண்ணோடனே உங்கள் லேப்டாப்போடைய பூட் கீ தெரிஞ்சுங்க. உங்கள் பூட் கீ தெரிஞ்சோடனே புஷ் பண்ணோடனே யூஎஸ்பி ஹெச்டி வரும். யூஎஸ்பி ஹெச்டி கொடுத்த உடனே ஓஎஸ்குள்ளே என்ட்ரி ஆகிவிடும். ஓகேவா? எப்படின்னா இப்படி என்ட்ரி ஆகிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. ஓகேவா? இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வரும். அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த பாக்ஸ் மாரி இருக்கு சின்னதா, அங்கே ஒரு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து செகண்டரி இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதில் எனக்கு கொஞ்சம் ஃபார்மேட்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் டிஸ்க்லாம் பிரிக்க வேண்டியதுக்கு கொஞ்சம் டெலிட் பண்ண வேண்டியது. அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். உங்களுக்கு எந்த டிஸ்க்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. மினிமம் ஒரு 100 ஜிபியாச்சு இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வீடியோவை கட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா?
இப்போ நீங்களே பார்த்தா தெரியும். விண்டோஸ் லெவல் லோகோ வரது பார்த்தா நீங்களே பார்த்தா தெரியும். செம்மையாக இருக்குல்ல லோகோ என்ட்ரி ஆப்ஷன்லாம். ஆனால் விண்டோஸ் 10ல் இந்த லோகோ இல்லை. இதேமாரி வராது ஓஎஸ் சேஞ்ச் பண்ண சொல்ல. ஓகேவா? ஓகே, இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ, அதாவது இப்போ வரதில் இப்போ உங்களுக்கு இந்த எந்த ஆப்ஷன் வேணுமோ குதிரை எக்ஸ் கொடுத்துருங்க. எஸ் குத்துது. அதுக்கப்புறம் எஸ் குத்துருங்க. இதுக்கு இதில் வந்து இங்கிலீஷ் இந்தியா கீபோர்ட் செட்டிங்ஸ் அது வந்து அது கிளிக் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க. கீபோர்டு வந்து ரெண்டாவது வந்து இருங்க, இப்போ வர்றது வந்து ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. கனெக்ட் பண்ணால் இமெயில் எல்லாம் போட சொல்லுவாங்க. வேணும்னு நினைச்சா போடுங்க. பக்கத்தில் இது டோன்ட் கொடுத்துருங்க. டோன்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் அதேமாரி இந்த சைடில் இருக்கிறத கொடுத்துருங்க. கண்டினியூ நோ கொடுக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறத கொடுத்துருங்க. ஏன்னா கண்டினியூ நோ கொடுத்தீங்கன்னா திருப்பியும் அந்த ஒய்ஃபை அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, இதில் வந்து யூசர் நேம் உங்கள் நேம் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நேம் கொடுத்துட்டு ஓகேவா? பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு வேணாம், நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் சில பல செட்டிங்ஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டான செட்டிங்ஸ்லாம் எதுவும் இல்லை. அவ்வளோவா கவலைப்படாதீங்க. இது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் த மூமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் விண்டோஸ் லெவல் என்ட்ரி ஆக போகுது. ஓகேவா? பார்த்துனே இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓஎஸ் உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஸ்டார்ட் மெனு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓகே, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கட் பண்ணி ஃபில்மோலாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம விண்டோஸ் 10ல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இன்னும் நிறைய இருக்குது. ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தாலே செம்மையாக இருக்குது. ஓகேவா? டிஸ்பிசி ஓப்பன் பண்ணிங்க பாருங்கள். உள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் வந்து எல்லாமே செம்மையாக மாற்றிட்டாங்க. ஃபோல்டர் எல்லாம் மாறி போயிருக்கு. நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து டேட்டு இருக்கும், ஆனால் இதெல்லாம் காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் 3ம் ஒரே இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஓகே, செம்மையாக இருக்குது. தப்பு சொல்ல முடியாது. ஓகே, அற்புதமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் உங்களுக்கு விண்டோஸ் 10 பற்றி கொஞ்சம் சொல்லாத விட்டேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, விண்டோஸ் 10 வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. விண்டோஸ் 10க்கு அப்புறம் நாங்கள் வேறு எதுவும் ஓஎஸும் வெளியே விட்றதா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விண்டோஸ் 10 தான் நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம், வேறு எந்த ஓஎஸும் நாங்கள் புதுசாக லான்ச் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2 வீக்கு ஒரு மந்த்துக்கு மேலே ஆகிட்ருக்கோம். விண்டோஸ் எக்ஸ்பின்னு ஒரு ஓஎஸ் இருந்துச்சு. அந்த ஓஎஸ்ஸு அதேமாரி தான் விண்டோஸ் 7 மாரி. இதுக்கப்புறம் நாங்கள் அதுலேயும் எந்த ஒரு அப்கிரேடும் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதெல்லாம் அப்புறம் விண்டோஸ் லெவலே வந்துடுச்சு. விண்டோஸ் லெவல் அவ்வளோதான். இப்போ விண்டோஸ் லெவல் தான் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதாவது விண்டோஸ் 10 விட்டுட்டு டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 14/10/2025 அந்த வரைக்கும் தான் நம்மளுக்கு விண்டோஸ் 10 ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் எந்த ஆனாலும் அவங்கள என்னன்னு கூட கேட்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் ஆஃப் விண்டோஸ் லெவல் என்ட்ரி ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் இது என்ன கலக்க போகுதுன்னு தெரில. எந்த வெறித்தனமாக அப்டேட் வரப்போகுதுன்னு தெரில. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா திரும்ப இன்னும் நம்ம யூடியூப் சேனலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.